என்ன மரம் வைக்க கூடாது வீட்டு முன்னாடி? அந்த மாதிரி சில மரங்கள் இருக்கு. ஆனா மூலிகைகள் சொன்னாவே ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்துவமான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய மரங்கள் தான். ஈஸியா இது இடித்தாக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ இது அந்த காலத்துல நம்ம ஓலை குடிசை ஓலை வீடு தான் இருக்கும் இல்லைங்களா. ஈஸியா அது நெருப்பு பற்றுன்றதுக்காக கொஞ்சம் தவிர்க்க சொன்னாங்க. அதே மாதிரி வாஸ்துப்படியும் இந்த மரம் வீட்டு அருகில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. முட்கள் இருக்கும். இந்த முட்கள் இருக்கிற இந்த மரம் பார்த்தோம்னா இந்த நம்ம இல்லத்துல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வர்றது, கோபங்கள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் சாஸ்திரப்படியும் வரலாம் கிடைக்குது. ஸோ இந்த 2 மரங்கள் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆனா நம்ம வீட்டு முன்னாடியோ வீட்டு வாசல் கிட்டயோ இல்லாமல் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது தரும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் தாங்க, நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக எங்கள் நித்யா மேம்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு கால் வலி இருந்தது சரியாயிடுச்சு, இது மாதிரி சுகர் இருந்தது சரியாயிடுச்சு, கிட்னி ப்ராப்ளம் இருந்தது, லிவர் ப்ராப்ளம் இருந்தது, நிறைய பேர் அதை கமெண்ட்டில் போடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை விட எங்கள் நித்யா மேம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்லையே நம்ம இத்தனை பேரை குணமாக்குறேனே, அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நித்யா மேம்கிட்ட பார்த்தேன், நல்லா இருக்கேன்னு அவங்க சொன்னாலே போதும், எனக்கு அவ்வளோ ஆரோக்கியம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ஒரு ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன எப்படி பண்ணணும், எப்படி சரியாக்கணும்னு அதே இதுலேயே திங்கிங்லேயே இருந்து உங்களை குணமாக்கிட்டு இந்த ₹1 எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்லா ஆன உடனே கொண்டு போய் கோவிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் மேம் கிட்ட உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷல். அதுதாங்க நம்ம நிறைய ஆரோக்கியம் பார்த்துட்ருக்கோம், நிறைய ஆன்மீகம் மருத்துவம் இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம், நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். ஆனால் எனக்கே ஒரு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. வீட்டில் வைக்கக்கூடாத மரம் என்ன, வீட்டில் வைக்கிறது என்ன, வைக்கக்கூடாத மரங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செடி வைக்கிறது என்ன மரம் வைக்கிறதுன்னு தெரியாமல் எதையாவது வச்சுட்டு பின்னாடியே அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க. அப்போது இப்போ இது எதனால் ஏன் வைக்கக்கூடாது எது வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம், சௌக்கியமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கேன். அது இல்லாமல் உங்களால் நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்காங்க, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, நிறைய பேர் மருத்துவம் வர சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சித்தா எடுத்துக்கோங்க, இந்த சித்தர் கோயில் வேற நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் மேம், வீட்டில் வைக்கக்கூடாத மரம் செடி அப்படின்னு இருக்கும்ல, அது என்ன வைக்கக்கூடாது? ஏன்னா தெரியாமல் எதையாவது வச்சுக்கிட்டு பின்னாடி எஃபெக்ட் பண்ணுறதை விட உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். என்ன மரம் வைக்கக்கூடாது வீட்டு முன்னாடி? அந்த மாதிரி சில மரங்கள் இருக்கு. ஆனா மூலிகைகள் சொன்னாவே ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்துவமான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய மரங்கள் தான். ஆனா இத வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்க்க போறது பனை மரம். பனை மரத்துல இல்லாத மருத்துவ குணங்களே இல்ல, அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. பனங்கிழங்கா இருக்கட்டும், பனம்பழம், அதுல இருக்க நுங்கு, ஸோ பதனி, இது எல்லாமே பார்த்தோம்னா உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஏன் நம்ம வீட்டு அருகில் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, டக்குன்னு இந்த மழை காலங்கள் எல்லாம் இடி டக்குன்னு தாக்கக்கூடிய ஒரு மரமாக இது இருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காவும் பார்த்தோம்னாலும் ஈஸியா இது இடி தாக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ இது அந்த காலத்துல நம்ம ஓலை குடிசை ஓலை வீடு தான் இருக்கும் இல்லைங்களா. ஈஸியா அது நெருப்பு பற்றுன்றதுக்காக கொஞ்சம் தவிர்க்க சொன்னாங்க. அதே மாதிரி வாஸ்துப்படியும் இந்த மரம் வீட்டு அருகில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஆனா மற்றபடி இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்கு. ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் கிழங்கு சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லிடுவோம், ஆனா பனங்கிழங்கு சாப்பிடுங்க.
சுகர் லெவலை குறையிறதுக்கு உங்களுக்கு பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். சுகர் இருக்கவங்களும் பனங்கிழங்கு அவ்வளோ நல்லது. ரிச் ஃபைபர் இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது மேடம். நிறைய பேர் பனங்கிழங்கு சாப்பிட்றதே இல்லை. சுகர் இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. சொல்லிடுவாங்க. ஆனா பனங்கிழங்கு அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எலும்புகள் தசைகள் எல்லாமே வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த பச்சை பனங்கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேக வைத்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுப்பாங்க. ஓ, அது கிடைக்காத சமயங்கள்ல அது பவுடர் மாதிரி மால்ட் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. வயதானவர்கள் குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வேக வைத்த பனங்கிழங்கு அப்படியே சாப்பிடலாம். அதே மாதிரிதான் நுங்கு நமக்கே தெரியும். உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த பனைமரத்தம்மன் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியும். ஸோ இப்போ வழிபாடு இருக்கும்போது நம்ம கொல்லைப்புறங்கள்லயோ நம்ம தோட்டங்கள்லயோ வைத்து நம்ம வழிபடுறதும் ரொம்ப நல்லது. சக்தி வாய்ந்த ஒரு அம்மன்னு சொல்லலாம். ஸோ பனைமரத்தம்மன் ஒன்று இருக்கா? அந்த வழிபாடும் நமக்கு சிறந்தது. நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக இருப்பதற்கு அம்மன் காவல் தெய்வமாக இருப்பாங்க பனைமரத்தம்மன். ஸோ அது நம்ம இப்படி வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு மரம் அப்படின்னு பார்த்தோம்னா இலந்தை மரம். இலந்தை மரத்திலையும் மருத்துவ குணங்கள் ஏராளம். அதுவும் நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு முன்னாடியே ஒரு பாட்டியம்மா உட்காந்துப்பாங்க, இலந்தை பழம் வைப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே உனக்கு இது எனக்கு இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்பெல்லாம் ₹1 ₹2 கிடைக்கும், ₹5 கிடைக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணோம்னா இலந்தை பழம் தான். ஸோ இது ஏன் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா முட்கள் நிறைந்தது. ஸோ அது கணவன் மனைவிக்குள்ள சாஸ்திரப்படியும் பார்த்தோம்னா முள்ளு இருக்கும். இந்த இலந்தை மரத்துல முட்கள் இருக்கும். ஸோ இந்த முட்கள் இருக்கிற இந்த மரம் பார்த்தோம்னா இந்த நம்ம இல்லத்துல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வர்றது, கோபங்கள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் சாஸ்திரப்படியும் வரலாம். ஸோ அதனால இலந்தை மரம் வீட்டு அருகில் இல்லாமல் இருப்பது நல்லது. மற்றபடி இந்த இலைகள் பார்த்தோம்னா பெண்களோட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இலந்தை இலைகளை நம்ம கஷாயமாக குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இந்த இலந்தை இலைகளை தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்ம உடல்ல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குனாலும் இலந்தை இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்குமே இந்த இலந்தை வடையின் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. நல்ல இனிப்பாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். ஸோ இலந்தை வடை சாப்பிட்றதும் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதெல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க. ஆனால் இலந்தை மரம் அப்படின்னு சொல்றது ரொம்ப கிடைக்குது. ஸோ இந்த 2 மரங்கள் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆனால் நம்ம வீட்டு முன்னாடியோ வீட்டு வாசல் கிட்டேயோ இல்லாமல் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது தரும். பனைமரம், இலந்தை மரம் இந்த 2 இருக்கக்கூடாது. அதுக்கும் இவ்வளோ பெரிய விஷயம் சொன்னீங்க பாருங்க. மருத்துவ குணமும் இருக்கு, பனைமரத்தம்மன் ஒன்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போதான் மேம் அதெல்லாம் கேள்விப்படுறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது நம்ம நினைக்கிறோம் கிராமத்து சைட்லலாம் என்ன மரம் வாசலில் வைக்கக்கூடாது, வைக்கணும், எது வைக்கணும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பனைமரத்தில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாதியில் கட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த பனைமரத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பனைமரத்தம்மன் ஒன்று இருக்குது, அந்த வழிபாடுகள் சொன்னாங்க. இலந்த பழம் அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது அந்த பழம். அந்த இப்போ கூட விற்கிது கடையில். அதுக்கும் அந்த இலைக்கே ஒரு மருத்துவ குணம் சொல்லியிருக்காங்க. அந்த இலையை எப்படி சாப்பிடணும், அது எது குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், இதை சாப்பிட்டோம், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கொடுக்கும்போது தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நேரில் வராதவங்க அப்பாயின்மெண்ட் மூலிமா ஆன்லைன்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நிறைய மெடிசன்ஸு அப்ராட், வெளிநாட்டுக்கு, இந்தியா லெவலில் எல்லா இடத்துக்குமே எங்கள் மெடிசன்ஸ் போயிட்டுருக்கு. எங்கள் நித்யா மேம் அப்பா வேணும்னா வீடியோ பாருங்கள், நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேரில் வாங்க, சந்திங்க, சூப்பராக சரியாயிடுவீங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.